ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மீஷோவில் ரேண்டம் ஃபைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் மோஸ்ட்லி என்னோட இமிடேஷன் ஜுவல்ஸ், அப்புறம் தோடு, வளையல் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சூப்பராக 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணி நல்லா ரிசல்ட் கொடுத்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் 3 கம்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. இதில் அதே மாதிரி நம்மளுக்கு அட்ஜஸ்டபிளாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதை நான் வந்து அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறேன். பெரிய பெரிய ஸ்டோன் வச்ச கிளிப்ஸ் தான் வச்சுக்க யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஹேர் பின்ஸ், ஹேர் கிளிப்ஸ்க்குன்னு இதை வச்சுருக்கேன் மெயினாக. பிகாஸ் வந்து நம்ம எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இந்த மாதிரி பத்திரமா வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் லைஃப் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த தோடெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபோர்டபுளாக மீஷோவில் வாங்கலாம். இதெல்லாம் வந்து 1 இயர் மேலே தான் ஆகுது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து இருக்கிற எல்லா தோடையுமே நான் இதில் வந்து ஒரு 36 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் அழகாக பிரித்து வச்சாச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எல்லாத்தோடுமே கருக்காமல் அப்படியே பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுனால அப்படியே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணிட்டு திருப்பி இதிலே வந்து கழட்டி வச்சிடணும். ஸோ இதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாம்பு கூட மாதிரி இருக்குன்னு எங்கள் வீட்டில் கிண்டல் பண்ணாங்க. இது பேஸ்கெட்டு. இந்த 3 பேஸ்கெட்டுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுதான் பெரிய சைஸ் பேஸ்கெட். இதுலேயுமே நான் நிறைய ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்காக எம்டி பண்ணி காட்டினேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மீடியம் சைஸில் வந்து நான் அந்த ஒயர்ஸ்லாம் கிளம்ஸியாக கிடக்கும்ல அதை அதில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்மால் பேஸ்கெட்டை வந்து என்னோட ஹேர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்க யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த 2 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணுற பேங்கிள் ஹோல்டர் தான். இது வந்து ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட். பிகாஸ் இந்த 2 இதுவுமே காம்போவாக ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தான் வாங்கினேன். ஆனால் இதோட வந்து என்னோட பேங்கிள்ஸ் அவ்வளோ அழகாக பார்த்துக்குது. சொல்லப்போனால் ஒரு பேங்கிள்ஸ்க்கும் எதுவுமே ஆகலை. நான் 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கின பேங்கிள்ஸ்லாம் அப்படியே அதே அந்த பொலிவோடு இருக்குது. இதே நீங்கள் அவுட் சைடில் வைக்கிற இந்த ரேக்கில் வைக்கிற மாதிரி இல்லை அந்த மாதிரி போட்டிருந்தா கருத்து போயிடும். பட் வந்து நான் கவர்லேயும் வச்சுருக்கேன் சில பேங்கிள்ஸ் அப்படியே ஓப்பனாகவும் வச்சுருக்கேன். பட் இதுக்குள்ளே வச்சதுனாலேயே அந்த பேங்கிள்ஸோட லைஃப் வந்து இன்னும் லாங்காக இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எனக்கு இது ரொம்ப ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸே கருத்துரும். பட் இதில் வச்சு அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.